உங்க தண்ணி தொட்டி கிளீனா இல்லன்னா உங்க ஆரோக்கியம் என்ன ஆகுறது? சுத்தமான தண்ணீர் தொட்டிக்கு டேங்க் ரூ வாட்டர் டேங்க் கிளீனிங் சர்வீஸ். நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் நன்னீர் வகை மீன்களை பாதுகாப்பதற்காகவும் அது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் ஆரல் நன்னீர் மீனகம் திறக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளில் உள்ள நன்னீர் வகை மீன்கள் குறித்து அறிந்து கொள்ள இந்த மீனகம் உதவுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் 226 வகை நன்னீர் மீன்கள் வாழ்வதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக கூடலூரில் உள்ள நீர்நிலைகளில் 70க்கும் மேற்பட்ட நன்னீர் வகை மீன்கள் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. நீலகிரியில் காணப்படும் பல அரிய வகை நன்னீர் மீன்களை உலகின் வேறு எந்த பகுதிகளிலும் நம்மால் பார்க்க முடியாது என்பது தனி சிறப்பு. அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் நன்னீர் வகை மீன்கள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடுகாணியில் உள்ள ஜீன்பூல் தாவர ஆராய்ச்சி மையத்தில் ஆரல் என்ற பெயரில் நன்னீர் மீனகம் திறக்கப்பட்டுள்ளது. வகையான மீன்கள் நன்னீர் மீன்கள் இருக்குது. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 756 வகையான மீன்கள் இந்தியாவில் மட்டும் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 320 வகையான மீன்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 65% உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி 60% மீன்கள் இருக்குது. நம்ம கூடலூர் வனக்கோட்டத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா 42 வகையான மீன்கள் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் இப்போ நாம் ஆரல் நன்னீர் மீனகத்தில் 25 வகையான மீன்களை நாங்கள் பார்வைக்க வச்சுருக்கிறோம். இங்கு பராமரிக்கப்படும் ஆரல் என பெயரிடப்பட்டுள்ள மீன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூடலூரிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரபிக்கடல் சென்று மீண்டும் இப்பகுதிக்கு திரும்பி வரக்கூடிய தன்மை கொண்டது. ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் மட்டுமே காணப்படும் கவுலி, கேளப்பறவை, ரோசி பாப்பா, சல்லிப்பொடி உள்ளிட்ட மீன்கள் இங்கு பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த மீனும் அது எந்த ஹேபிட்டாட்டில் தங்குறது, அப்போ எப்படி அது பாப்புலேஷன் ஆகுறது, ஸோ இந்த விஷயங்களை பற்றி சின்ன வயசுலேருந்து மக்களுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி அவேர்னஸ்க்காக இந்த ஆரால் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30 to 40 ஸ்பீஷீஸ் நம்ம ஃபிஷ்ஷஸ் இங்கே நம்ம லோக்கல்லி அவைலபிள் ஃபிஷ்ஷஸ்ஸு அவங்களோட மைக்ரோ ஹேபிட்டேட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம ஆராலில். அழிவின் விளிம்பில் உள்ள நன்னீர் வகை மீன்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கான மையமாக இதனை மாற்றுவதற்கு முயற்சி செய்யப்பட்டு வருவதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக கூடலூரிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். உங்க தண்ணி தொட்டி கிளீனா இல்லன்னா உங்க ஆரோக்கியம் என்ன ஆகுறது? சுத்தமான தண்ணீர் தொட்டிக்கு டேங்க் ரூ வாட்டர் டேங்க் கிளீனிங் சர்வீஸ்.